வணக்கம். சட்டமன்றமா இது நம்ம ஊர்ல இயல்பா சொல்லுவாங்கல்ல, சக்காலத்தி சண்டை போற இடமா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்குது. உண்மையிலே இப்ப சக்காலத்தி சண்டை மாதிரிதான். இல்ல இந்த குழாயில வந்து குடத்தை வச்சு பிடிக்கும் போது நீ அங்க போனவா இங்க போனவா அதாக்கம் இதாக்கன்னு பேசிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு நடக்குது. நாட்டுல நடக்கிற பிரச்சனை எதை பத்தி இவங்க பேசாம இன்னைக்கு நம்ம எரிசக்தி துறை அமைச்சர் பேசுறாரு. கரூர் கம்பெனி, சாரி கரூர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல கோவை எம்எல்ஏ அப்படின்னு அவர் பேசின உடனே அதுக்கு உதயநிதி சங்கி அமைச்சர், இல்ல இல்ல சாரி எரிசக்தி அமைச்சர். இதெல்லாம் என்னது இதெல்லாம்? சரி, உடனே அவரு கக்கூசில் 3 மணி நேரம் இருந்த எதிர்கட்சி தலைவர் யாரு, நிர்மல். அதுக்கு நம்ம உதயநிதி, யார் யாரு கக்கூசில் எவ்வளவு நேரம் இருக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு தனி அமைச்சர் போட்டிருக்கீங்களா? டேய், எங்க தலை எழுத்தியா இதெல்லாம்? ம் தலை எழுத்து. இனி இந்த லைவ் வேற போடுறல்ல, சப்போஸ் இதுல வேற ஸ்டேட்ல பாக்குறான்னு வச்சுங்க, என்னதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தான்னா அப்புறம் துப்புனா தொடச்சின்னு போகணும் தான், அந்த கதைக்கு நம்ம ஆயிடும். ஏன் ஏன் இப்படி நடக்குது? ஒரே கேலியும் கூத்துமா கிண்டலுமா. இன்னைக்கு வந்து மேகதாட்டுல அவன் அணை கட்டுறதுக்கு மரங்கள்லாம் வெட்டுறதுக்கு எல்லாத்தையும் உத்தரவு போட்டானா என்னென்னவோ பிரச்சனை நடக்குது. இந்த வருஷநாட்டு பக்கத்துல ஒரு 5000 ஒரு 7000 குடும்பங்களை காலி பண்றதுக்கு நீயா காலி பண்றியா இல்லை நாங்கள் மிலிட்ரி விட்டு காலி பண்ணிட்டான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் என்னடான்னா எவன்லாம் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சர்வே பண்ணி இவனுங்களை வந்து விடக்கூடாது, போராட்டம் அது இதுன்றானு சொல்லிட்டு ஒரு பக்கம். என்னது இது? இதுல எதிர்கட்சி தலைவர் நம்ம 1000 குறைகள் வந்து திமுக மேல இருக்கட்டும், இன்னைக்கு திமுக வந்து 59 எம்எல்ஏவும் கார் வேணாம்பா எங்க ஆளுங்களுக்குட்டாங்க இல்லையா, அது ஒண்ணு சரி, நல்ல விஷயம். ரெண்டாவது, ஆதவர்ஜினா பேசுறாரு. என்ன சொல்றேன், ஆதவர்ஜினாவுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? என்னவோ இத்து போனவனுங்க உங்களை கட்சியில சேர்த்தாங்க ஏதாவது கிடைக்குன்னு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்தீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு ஒரு கேள்வியை எழுப்புறீங்க. இந்த கார் சம்பந்தமான விவகாரத்துல தான் எல்லாரும் கார் வச்சிருக்கான், எவன் கார் வச்சிருக்கான்னு பார்த்து கொடுங்கப்பா அப்படின்லாம் திமுக தரப்பு வந்து பேசுகிற போது, உதயநிதி அவர்கள் 3 வீடு வச்சிருக்காரு. வீடுன்னா பில்டிங், வேற எதனா நினைச்சிருப்பாருங்க. 3 வீடு வச்சிருக்காரு. ஆனாலும் அரசு மாளிகை, அரசு பங்களா வேணும்னு எனக்கு வந்து மனு கொடுத்தாரு. பொது பணித்துறை அமைச்சர் முறையில் ஐ எம் ரிசீவ் த பெட்டிஷன் சொன்னார். அப்போ இவ்வளவு இருந்தும் நீங்க வந்து கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாருல்ல. நான் என்ன சொல்றேன், பல வீடு இருக்கலாம், ஆனா ஒரு அமைச்சருக்கும் ஒரு முகாம் அலுவலகம் ஒண்ணு இருக்கும். முகாம் அலுவலகம்ங்கிறது யாரு? நேரடியா பொதுமக்கள் வந்து சட்டமன்றத்துக்கோ இல்ல சட்டசபைக்கோ இல்ல செக்ரட்டரியேட்டுக்கோ வர முடியாதவங்க முகாம் அலுவலகத்தில் வந்து அமைச்சரை சந்திக்க இல்ல தலைவரை சந்திக்க மனு கொடுக்க அது வந்து பயன்படுத்துகிற ஒரு அலுவலகம் முகாம் அலுவலகம் சொல்லுவாங்க, இல்ல கேம்ப் ஆபீஸ்னுவாங்க. அதே மாதிரி இப்போ எஸ்பிலாம் இருக்காரு இல்ல, எஸ்பி வீட்டில் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எஸ்பி பார்க்குற கேம்ப் ஆஃபீஸ் போகலாம். கலெக்டர் வீட்டில் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு ஆஃபீஸ், ஒரு அலுவலக செட்டப் இருக்கும், அதுக்கு தான் கேம்ப் ஆஃபீஸ்னு பேர். அதே மாதிரி அமைச்சர்களுக்கு ஏன் பில்டிங் தரான்? அங்கே வந்து ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே அதிகாரிகள் இருப்பாங்க, மக்கள் வந்து நேரடியாக மனுக்களை அங்கேயும் கொடுக்கலான்றதுக்காக தான் கேம்ப் ஆஃபீஸ். அந்த முறையில் கூட அதை கேட்டிருக்கலாம். நீங்கள் எதுக்கும் எதையும் கம்பேர் பண்ணுறீங்க? நான் வந்து உதயநிதி அப்படியே நேர்மையானவர், அவர் மக்களுக்காக கேட்டார்னு சொல்ல வரல. ப்ரொசீஜர் இதுதான். இப்போ லைவ் வந்து நேரலையில போடுறீங்க இல்லையா நடக்கிறத, இப்போ மக்களுக்கு சூப்பரா கட்டார் போறியா, சூப்பரா இப்படி தூக்கி வச்சாரு கொஸ்டினை, எங்க தலைவர் பத்தியா அதுக்கு அப்படி தூக்கி கொஸ்டினை வச்சாரு, பதில வச்சாரு. என்ன என்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஒரு ஒரு என்ன நம்ம இது என்ன சொல்றது, இது பேசினா இது வந்து தப்பா போயிடுமோன்னு நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். இந்த நிலையில நீங்க இப்படி பண்றீங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் நாட்டில் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கன்னு சொல்ல வரல, பிரச்சனை இன்னும் அலைவா இருக்குன்னு சொல்ல வரேன். கடந்த ஆட்சியில இருந்து அப்படியே பிரச்சனை இன்னும் அலைவா லைவா இருக்கு, அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்துல நீங்க இப்படி, சார் இவனை கிள்ளிட்டான் சார், கிள்ளதுக்கு அவன் மன்னிப்பு கட்டாம்பா சார், என் மேல எச்சத்து போயிட்டான் சார், சபாநாயகர் வேலை, அவன் எச்சத்து மன்னிப்பு கட்டான் விடுங்கப்பா, ஏமா திருப்பி திருப்பி அதை கலாடுறீங்க? இது என்ன இது?
இந்த சட்டமன்றம்ங்கிறது சார், இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு சக்தி இருக்கு தெரியுங்களா? ஜெயலலிதா அம்மையார் அங்க வந்து அசிங்கப்படுத்தப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, நான் திரும்பவும் சட்டமன்றம் வந்தேன்னா முதலமைச்சரை தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி வந்தது. அந்த சட்டமன்றத்துக்கு அந்த ஒரு தகுதி இருக்கு, அந்த ஒரு பவர் இருக்கு. ஆனா இன்னைக்கு தம்மாத்துன்னு சொல்லாலாம் போயின்னு அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி, ரீல்ஸ் போடுற மாதிரி பேசிக்கின்னு சார், சட்டமன்றத்தில் பேசுவது இன்னைக்கு நீங்க ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்ன தேதியில இந்த விவாதத்துல சட்டமன்ற விவாதத்தில் என்ன பேசப்பட்டது அப்படின்னு எனக்கு டாக்குமெண்டா கொடுக்கணும்னா கொடுத்தாகணும் சார். இந்த சமயத்துல இல்ல இப்படிலாம் பேசுறீங்க, இது வந்து எனக்கு ஒன்றும் சரின்னு படலை. இது என்னமோ திமுக டிவிக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு பலர் வந்து பாக்குறாங்கல்ல. ஏய் செமையா வந்து விட்டு பிரிச்சு மேறாங்கப்பா திமுகவை. ஏய் திமுகவும் கம்முன்னு இல்லப்பா, பயங்கரமா பேசுதுப்பா அப்படின்னு இன்னைக்கு பல பேர் பேசுறாங்கல்ல. உண்மையிலேயே மக்களோட பிரச்சனையை டைவெர்ட் பண்றதற்கு இதெல்லாம் விடுங்க கறக்கட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற நாடகம் இது அப்படின்னு பலர் பேசிக்கிறாங்க. ஏன்னா நேற்று மரியாதைக்குரிய சிஎம் சொல்றாரு, என்கிட்ட என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, திறந்தா அவ்வளவுதான். ஏய் திறக்கிறதுக்கு தானேங்க அது, நீ தானங்க சொன்னீங்க தொட்டா விட மாட்டேன்னு. அப்போ நீங்களே சொல்றீங்க நான் தொட்ட, நான் வந்து அந்த ஃபைலை எடுத்து அவ்வளவுதான், என்ன அர்த்தம்? ஒழுங்கா இங்க பிரச்சனை பண்ணாம போய்கினே இரு, பிரச்சனை பண்ண உன்னை பிரச்சனைக்குள்ள தள்ளி விட்டுருவேன் அந்த ஃபைல. அப்போ பொதுமக்களின் பணத்தை சாப்பிட்டவங்களுக்கு நீங்க அவங்களை எப்படி பயன்படுத்துறீங்க? பிரச்சனை பண்ணேன்னா அவ்வளவுதான், நான் பண்ணிடுவோம் பாத்துக்க, அதெல்லாம் ஒழுங்கா நீ ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு தான் நாங்கள் அர்த்தம். இது எப்படிங்க இது சரியா இருக்கும்? அதால தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. நீங்க சொன்னீங்க 10 லட்சம் கோடி, நீங்க இப்போ இன்னைக்கு 10,69,000 கோடியோ லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. நாளுக்கு நாள் கடன் வாங்கி கொண்டே போறோம். இன்னொன்று இதுல முக்கியமான விஷயம், இந்த இபி ஆபீஸ் இருக்குல்ல, இபி ஆபீஸ் சில இன்னொரு டிபார்ட்மெண்ட் காவல்துறைன்னு சொல்றாங்க, அங்க இந்த சிஓடி நம்பர்னு ஒன்று இருக்கும், பிஎஸ்என்எல் நம்பர். பல இடங்கள் அது ஒர்க் பண்ணல தெரியுமா? மக்கள் வந்து இப்போ ஒரு ஏஐக்கு ஃபோன் பண்ணோம், அந்த நம்பர் வேலை செய்ய மாட்டேங்குது. நேரடியாக போய் நம்ம யூபி ஆஃபீஸில் வரிசையில் இன்னும் புகார் சொல்லிட்டு வரணும். ஏண்டான்னு விசாரிச்சோம்னா ஏதோ பில்லு கட்டல இருந்து கட் பண்ணிட்டாங்களாம். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதெல்லாம் நீங்க இதெல்லாம் பாருங்க. அப்ப நிலைமை அப்படி இருக்கு. பல இபிஎஸ்க்குலாம் அந்த சிஓடி நம்பர் ஒர்க் பண்ணல, இன்னும் அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா ஒர்க் பண்ணலையா. அப்ப அவன் கழிவு ஊத்துறான், ஒரு போனை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியலன்னு. அதுக்கு வந்து நம்ம அதிகாரிகள் மட்டத்தில் கேட்டோம்னா இல்லைங்க, அது வந்து பிஎஸ்என்எல் இருந்து இன்னொரு நெட்வொர்க் மாத்த போறாங்க. என்னது இது? 100க்கு போடுங்க. முன்னாடிலாம் 100க்கு போட்டோன்னு வச்சுங்க, போலீஸ் எடுப்பாங்க. வணக்கம் காவல் கட்டுப்பாட்டாரு, உங்களுக்கு காவல் உதவி தேவை என்றால் ஒன்று அமுத்துனோடனே போலீஸ் பேசும். என்னங்க பிரச்சனை? ஐயா இந்த மாதிரி வந்து மந்தவெளியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியா மந்தவெளியா, என்ன பிரச்சனை? சரி உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பரு டக் 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 டக்னு டைப் பண்ணுறது நமக்கு கேட்கும். சரி வைங்க, போலீஸ் வருவாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுங்க. இப்போ இந்த கால் சென்டர் மாதிரி இதை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 100க்கு ஃபோன் பண்ணி பாருங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க பாருங்க, 100க்கு போறோம்னு இப்போ நம்ம 108க்கு ஃபோன் பண்றோம்ல, வணக்கம் 108, தங்கள் பெயர், தங்கள் மாவட்டம், தங்கள் ஊர், ஆதார் கார்டு, வயசு, பெரிய புள்ள ஆயிட்டேன், ஆமா பேண்ட் ஷர்ட் போட்டுனுங்கிறேன் இல்லை லுங்கி கட்டுனுங்கிறேன், இந்த டீட்டெயிலாம் கேட்கல. அதே மாதிரி இப்போ கேட்குதுங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி எப்பா ஐயோ அப்பா சாமி ஐயோ வானப்பா இந்த அவசரத்துக்கு நீ வரவானா, நானே பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி பல சிஸ்டம்லாம் இங்கே மாறி போச்சுங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. இப்போ நீங்கள் அண்மையில் ஒரு ஊருங்க, சிவகங்கை பக்கத்துலங்க, ஒரு வயசான அம்மாவை புள்ள குடிச்சிட்டு வந்து ஏகப்பட்ட தகராறு பண்ணுறாரு. கடைசியில் கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். இந்த அம்மா போய் புகார் கொடுக்குதுங்க. புகார் கொடுத்தோடனே அங்கேயும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தாங்க புகார் கொடுக்குது. புகார் கொடுத்து வரையே அந்த அம்மா அலையுது, ஒன்றுமே நடக்கலை. சரி அந்த அம்மா கிட்ட பேசுனா நான் பார்க்குறேங்க சொல்லிட்டு அப்புறம் ஃபோனே எடுக்கலைங்க. அப்புறம் உயர் அதிகாரிக்கு மேல், அந்த மாவட்டத்துக்கு இருக்கிற மேல் அதிகாரிக்கு சொன்ன பிறகு அப்புறம் இந்த அம்மா லைன்ல வருது. அந்த அம்மா கிட்ட அவர் எதனா பிடிச்சி ஏறி போவார், அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரின்னு வச்சுங்களேன். அப்படியும் நம்ம காவல்துறையில சிலர் இருக்க தானே செய்யறாங்க.
ஏறினோடனே நான் வந்து முந்தா நேற்று வந்து அமெரிக்கா போயிட்டேன், நேற்று ஜப்பானுக்கு வந்துட்டேன், இன்னைக்கு ரஷ்யாவுக்கு வந்தேன், அப்புறம் மறுநாள் வந்து இங்கே மலேசியா வந்தேன், மலேசியாவிலேருந்து இந்தியா கிட்ட தானே, அதான் தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா பேசி அப்புறம் அந்த புகாரை இப்போ யார் வந்து யார் மீது புகாரோ அவங்கள கூப்பிட்டாந்து விசாரிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க ஆனா வெளியில என்ன சொல்றீங்க, சிங்கப்பெண் பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இப்படி அடிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்க, இப்படி திரும்பத்துக்குள்ள சிங்கப்பெண் வந்துடும். நாளெல்லாம் எந்த பெண்ணும் வரல, எங்களுக்கு சிங்கப்பெண் கூட வேணும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. சாதாரண இந்த பெண் காவலர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட வரல சாமி. இதையெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நீ கக்கூஸ் போனியா, நீ 1 மணி நேரம் ஒண்ணுக்கு போன, சரி அது என்ன பிராஸ்டேட் கேன்சரா கூட இருக்கலாம், ஒண்ணுக்கு விட்டு விட்டு வந்திருக்கலாம், பைல்ஸ் கூட இருந்திருக்கலாம், கக்கூஸ்ல 2 மணி நேரம் இருந்திருக்கலாம். இது சட்டமன்றத்தில் பேசுற கதையா சாமி? அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு தமிழகத்தில் இருக்க ஆளுமைகள் தமிழக மக்கள் மீது கொஞ்சமாவது இரக்கம் காட்டுங்க சாமி. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.